பெரியா கண்ணு, நீ என்னம்மா அடுப்படிக்குள்ள பண்ணிட்டு இருக்கிற? இப்படி போய் நெருப்பு கிட்ட பக்கத்துல நின்றுகிட்டு இருக்க, நீயே சாப்பாடு செய்யற? ஏன் நான் செஞ்சா உங்களுக்கு என்ன? நான் சாப்பிடணும்னா நான் தான் சாப்பாடு செய்ய முடியும், பின்ன நீங்களா செய்ய முடியும்? நீங்க செஞ்சு போட்டு நான் உட்காந்து சாப்பிட்டேன்னா என்னைய ஒரு தடவை பேசுனீங்க பார்த்தீங்களா, ஓசியா உட்காந்து சாப்பிட்றேன்னு? அந்த மாதிரி என்னை திருப்பி பேச மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால எனக்கு தேவையான சாப்பாடை நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். அது முன்னாடி பேசுனேம்மா, இப்படி மாசமா இருந்துட்டு இத்தனை வேலையை செய்யலாமா? நீ போய் உட்காரு, அத்தை உனக்கு இட்லி ஊத்தி சாம்பார் வச்சு எடுத்துட்டு வரேன் என்ன? அத்தை என் கையாலேயே உனக்கு ஊட்டி விடுவேனா, நீ சாப்பிடு சரியா? போ கண்ணு, அத்தை எல்லாத்தையும் பார்த்துப்பேன், இனிமேல் நீ எதுவும் பார்க்க தேவையில்ல என்ன? இது மட்டும் இல்ல, நீ மாசமா இருக்கனால உனக்கு நிறைய சாப்பிடணும்னு தோணும். என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாத்தையுமே கேளு, அத்தை உனக்கு எந்த நேரமா இருந்தாலும் செஞ்சு தர ரெடியா இருக்கேன் என்ன? குகன் கிட்டையும் வேணுங்கிறத வாங்கி வச்சுக்கம்மா, நல்லா சாப்பிடணும் சரியாம்மா? எனக்கு வேணாம்ப்பா உங்க பாசம் பற்றுதல்லாம், எனக்கு தேவையானதை நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதுலேருந்தே எடுத்து சாப்பிட்டுக்கங்க. நான் நல்லா செய்யலேன்ற குறை வேற வைப்பீங்க, அதனாலதான் நான் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தெரியும், ஓரளவு நானும் நல்லா சமைப்பேன். சாப்பிட்டுட்டு வேணும்னே குறை சொல்லணும்னு சொல்லாதீங்க. எனக்கு வேணும்னா நான் கடையில இருந்து ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டுப்பேனே தவிர உங்க கையால வாங்கி சாப்பிட மாட்டேன். அது மட்டும் இல்ல, என்னைக்குமே நீங்க எனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிடாதீங்க, நான் சாப்பிடவே மாட்டேன். இங்க பாருங்க பாட்டி, உங்களுக்கும் நான் சேர்த்து தான் சொல்றேன், திருப்பி என்னை எந்த தொல்லையும் பண்ணாதீங்க. அந்த குறை இந்த குறைன்னு சொன்னீங்கன்னா இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, புரியுதா? என்னை நிம்மதியா சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்க விடுங்க, இல்லைன்னா நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். ஒரே வார்த்தைக்காக மட்டும்தான் நான் அமைதியா இருக்கேன். அவன் டைவர்ஸ் கொடுக்கணும்னா 10 மாசம் இங்க இருக்கணும்னு சொல்லியிருக்கிறான். அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான். இந்த ஒரு வார்த்தை மட்டும் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களே, அதுக்கப்புறம் இங்க திரும்பி கூட நான் பார்க்க மாட்டேன். உங்க மேல பாசத்துல நான் செஞ்சு கொடுக்குறேன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. என் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே, அந்த ராட்சசிக என் பொண்ணை போட்டு என்ன கொடுமைப்படுத்துறாளுகனும் தெரியல. பாவாவ புள்ள தச்சி பொண்ணு வேற, இவளுகள்கிட்ட பட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நான் எத்தனையோ தடவை சொன்னேன் போகாதன்னு, இவளை போட்டு என்ன பாடுபடுத்துறாளுகளோ. சும்மா இருக்கிறப்பயே அந்த வேலையை பண்ணு இந்த வேலையை பண்ணுமாளுக, இப்ப என்ன பண்றாளுகளோ. அம்மா என்னம்மா தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? எல்லாம் உன் தங்கச்சியை நினைச்சுதாண்டா. அவளை கூட்டிட்டு போய் சித்திரவாதப்படுத்த போறாளுக பாரு. இவ எத்தனை தடவை சொன்னாலும் கேட்காம அவங்க கூட போயிட்டா. நானும் அத்தனை தடவை சொல்லி பார்த்தேன், இவ வீட்டுல இருன்னு. இப்ப பாரு, அங்க போயிட்டு என் மனசுதான் பாடா படுந்து அடைச்சுக்குது. அவளுக்கு சும்மா இருக்கிறப்பயே அந்த வேலையை பண்ணு இந்த வேலையை பண்ணுன்னு இவளை போட்டு உகத்தறியும் பண்ணுவாளுங்க. இப்ப சொல்லவா வேணும்னே பிள்ளைக்கு ஏதாவது ஆகட்டும்னே வேலை வாங்குவாளுகடா. என் மகன் என்ன கஷ்டப்படுறாளோ என்ன பண்றாளோ, என் மனசு கிடந்து அடிச்சுக்குது. அவளை பார்க்கணும்னு ரொம்ப தவியா இருக்குது. நம்ம வேணா ஒருட்டு போய் பிரியாவை பார்த்துட்டு வந்துடலாம்டா, வெளியவே நின்று கூட பார்த்துட்டு வந்துடலாமா? நீங்க செய்யறதெல்லாம் யோசிக்காம செஞ்சிடுறீங்க. இப்ப போய் பாருனா எப்படி பார்க்க முடியும்? அவங்களுக்கும் நமக்கும் ஆகாதுன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க வீட்டுல போய் நம்ம திருப்பி நிக்கணுமா சொல்லுங்க? விடுமா, அவளும் ஒரு முடிவு எடுத்துட்டு தானே போயிருக்கா. அந்த முடிவை முடிச்சுட்டு வரட்டும், அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போம். அவ 10 மாசம் அங்க இருந்தா டைவர்ஸ் குடுக்குறேன்னு சொல்லியிருக்கால, அதனால அங்கே இருக்கட்டும். அவ எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். அவ பண்றதும் சரிதான்னு எனக்கு என்னமோ தோணுதுமா. என்னமோ கண்ணு, என் பொண்ணை பார்க்கணும் போலயே ஆசையா இருக்குது. வேப்ப மரத்துக்கிட்ட நின்று பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா, போயிட்டு வந்துடுறேன்.